ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 10 ரூபா வச்சு எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஏகப்பட்ட லக்கி ஸ்பின் வரப்போகுது. இந்த பிப்ரவரிக்கு P90 லக்கி ஸ்பின்னில் வருது, புது வேலண்டைன் ஸ்பின் வருது. ஸோ இதெல்லாத்த பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். போனஸ் பாஸு அது இல்லாமல் 4.3 அப்டேட்டில் வந்து புதுசாக ரெட் மெட்டீரியல் கான்செப்ட், அப்புறம் லேவண்டர் பெயிண்ட் டப்பாலாம் கொண்டு வந்திருக்கான். எதுக்குன்னு தெரியல. 4.3 அப்டேட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கில்ட்டு எப்போ வருது, அது இல்லாமல் ஆனிவர்சரி கிரெட் எப்போ வருது, இது எல்லாத்த பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? ஃபர்ஸ்ட் இந்த 10 ரூபா வவுச்சர். இந்த 10 ரூபா வவுச்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டர்னர் பிளேயர் கூட வந்து விளையாண்டா உங்களுக்கு வந்து இந்த ரீகால் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 தான் லிமிட், ஓகேவா? ஸோ வந்து யாராருக்கெல்லாம் வந்து காயின்ஸ் வேணுமோ ஒரே ஒரு ரிட்டர்னர் வந்து உள்ளே வச்சுக்கிட்டு மீதி 3 பேர் காயின்ஸ் வேணா மீதி 3 பேரும் போய்க்கலாம். ஆர்எல்ஸ் 2 பேருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அன்ரேங்க்டு லிவிக் போட்டுட்டு ஜோன் அவுட்டில் போயிட்டு செத்துட்டு வரணும். ஒரு மேட்ச் போய் செத்துட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த மேட்ச் செத்துட்டு வந்தீங்கன்னா இன்னொரு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு மேட்ச் போய் செத்துட்டு வந்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 தான் எடுக்க முடியும். இது வந்து ஒரு ரிட்டர்னர் கூப்பிட்டு வச்சு நீங்க விளையாண்டு இன்னொரு ரிட்டர்னர் புதுசா கூப்பிட்டு வச்சு விளையாண்டாலுமே கணக்காகுது. ஒரு நாளைக்கு லிமிட்டே 10 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசா கார்ட் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல கண்ணு கீழே இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சின்னதா இருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டதுனால. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சீசனுக்கும் 4 கார்டு கொண்ட ஒரு செட் வந்து கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்னா, இந்த மேல இருக்க 4 கார்டும் ஞாபகம் இருக்கா? இந்த கோல்டன் டைனஸ்டி ஈவெண்ட் வந்துச்சுல 3.7, அந்த ஈவெண்ட்ல வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தான்ல, அந்த அமௌண்ட் வந்து இப்போ பிஜிஎம்ஐல வந்து ரிமூவ் பண்ணிட்டானுங்க. பார்த்தா இல்ல, லாபியில் வந்து இது ஒரு ஷோகேஸ் அமௌண்ட் மாதிரி. அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஒரு 4 இது முடிச்சா அந்த ஒரு கார்ட்லேயும் ஒரு பிக்சர் வரும். இது வந்து ஆப்டிமஸ் பிரைமோடது. அந்த ஈவெண்ட் வந்தப்போ வந்தது. ஆக்சுவலி அந்த டைனஸ்டி வந்தப்போயும் இந்த மாதிரி கார்டு வந்துச்சு. அப்போ வந்து நான் பப்ஜி வச்சிடல, பிஜிஎம்ஐல முடிச்சிருந்தேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட் வந்தப்போ ஒரு செட் ஆஃப் மிஷன்ஸ் இருக்கும். அந்த மிஷன்ஸ் வந்து ஒரு மிஷன் முடிக்க அந்த கார்டு வந்து அன்லாக் ஆகும். ஆக்சுவலி இதில் அந்த டேகரோட கார்டு வந்து எப்படி கிடைக்கும்னா 15 டைம்ஸும் என்னவோ நீங்கள் நார்மல் பிளேடை வந்து அட்வான்ஸ் பிளேடாக நீங்கள் மாற்றணும். அப்படின்னா வந்து அந்த கார்டு வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் அந்தந்த சீசனில் அதுக்குன்னு ஒரு 4 மிஷன்ஸ் தருவாங்க. அந்த 4 மிஷன்ஸ் வந்து ஒன்னொன்னா முடிக்க உங்களுக்கு அந்த 4 கார்டு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க விளையாண்டு அந்த மிஷன் முடிச்சா உங்களுக்கு கார்டு கிடைக்கும்ல, அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த கார்டை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிஃப்ட் பண்ணலாம், இல்லைன்னா கார்ட் பேக். அது கார்டுக்குன்னு இந்த பேக் தனியா வரப்போகுது போல, அதை ஓபன் பண்ணணுமாமா. அப்படிதான் இதுல வந்து போட்டிருக்கு. இது வந்து பீட்டா வெர்ஷன் தான். இதுல வந்து இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு சைனீஸ்ல இருந்துச்சு ஃபுல்லா போட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஆல்ரெடி நமக்கு சீசன்லாம் வந்திருக்குல்ல, நமக்கு அந்த கோல்டன் டைனஸ்டியில் 4 கார்டு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி எந்தெந்த சீசன்ல வந்து அந்த செட் ஆஃப் மிஷன்ஸ் வந்து நம்ம முடிச்சிருந்தோமோ அந்தந்த கார்டுலாம் நமக்கு இது கொண்டு வரும்போது அந்தந்த கார்டு வந்து நம்ம கையில இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இன்னொரு கெஸ் என்னன்னா, இப்போ வந்து அந்த நார்மல் பிளேடை வந்து 15 டைம்ஸ் அட்வான்ஸ் பிளேடா மாத்தினா உங்களுக்கு அந்த பிக்சர் வர மாதிரி இருந்துச்சு. மேபி அதையே வந்து நீங்க இன்னொரு 15 டைம்ஸ் பண்ணா இன்னொரு கார்டு கிடைக்கும். அதே இதுல இன்னொரு கார்டு கிடைக்குமானோ, மேபி அப்படிதான் இருக்கலாம். அதுலேயே ட்ரேட் பண்ண முடியும்னு போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு கார்டு வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு கார்டு வந்து கொடுக்கலாம். இதுவுமே லாங்குவேஜ் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டது தான். இது வந்து என்னென்னா, ஒரு கார்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 5 days ஒன்ஸ் தான் பண்ண முடியும். 5 days ஒன்ஸ் தான் நீங்கள் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கார்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் வந்து 24 hours தான். அந்த 24 hours வரைக்கும் அது லாக்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவுமே கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டது தான். அது பீட்டா வெர்ஷன்ல, அதனால பக்ல எல்லாம் ஒரே மாதிரி காட்டுது. தனித்தனியாக இருக்குது. ஆனிவர்சரிக்கு தனியாக, மிஸ்ட்ரி கார்ட் பேக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது. இதெல்லாம் கார்டு வாங்க முடியறது போல். அதுக்கப்புறம் கோ டு த லேப்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரியல, இது வந்தால் தான் தெரியும். அப்படியே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மெட்டீரியலும் லாவெண்டர் பெயிண்ட் டப்பாவும். இது ஆக்சுவலி எப்படி கிடைக்க போகுது என்னன்னு ஒன்றுமே தெரியல. இது வந்து இருந்துச்சு, இது எடுத்து பார்த்தாலும் உள்ளேயும் போகலை. ஸோ இப்படிதான் இருக்குது. ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் சேர்க்கறதுக்கே முடியல. இது எதுக்கு எப்படி கொண்டு வர போனாங்கன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் யூஐ சேஞ்சஸ் தான் மொத்தமாக பண்ணியிருக்கானுங்கல்ல. இந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு லெஜெண்டரியாக இருந்தால் இந்த இடத்துல வந்து பிங்க் கலர் கோடெல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் வந்து பிங்க் கலர் தான் இருக்கும். ஸோ மித்திக்கா இருந்தால் இந்த இடத்துலாம் ரெட் கலர் இருக்கும். அதே மாதிரி அல்டிமேட்டாக இருந்தால் எல்லோ கலர் இருக்குது. மீதிலாம் வந்து தெரியல. இது வரைக்கும் இது இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக ஏதாச்சும் கலெக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு இதுவும் பார்க்க இப்படி தான் இருக்குது.
அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இன்னும் இதுல டெக்ஸ்சர்லாம் பின்னாடி ஆட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்வைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல தான் வருது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாப்அப்ஸ்லாம் வருதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புது கன் M1. ஆக்சுவலி இந்த கன் வச்சு நீங்க சுடவும் முடியும், எனிமி வந்து அடிக்கவும் முடியும். இந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு வந்து சுடுது. சுட்டுட்டு இந்த மாதிரி அதை வச்சு சப்போஸ் புல்லட் காலி ஆயிடுச்சுன்னா எனிமி அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு தனி பட்டன் இருக்கு. ஸோ இதுவுமே இன்னும் அடுத்த பீட்டால் தான் தெரியும். ஆக்சுவலி இது வந்து இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கானுங்க. எப்பவுமே கார் 98 வந்து இங்க வந்துச்சு, அதுக்கு அப்கிரேடபிள் ஸ்கின் வந்துச்சு. ஹனி பேஜர் இந்த மாதிரி பவர் கொடுத்துருந்தானுங்க, அதுக்கு அப்கிரேடபிள் ஸ்கின் வந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து இப்போ இந்த லாபில போட்டு வச்சிருக்கானுங்க, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல மொத்தம் 5 பவர் வெளியவே வந்து செலக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பவர் தான் செக் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறம் இது விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த பவருமே ஸ்டார்ட் ஆகல. ஸோ இதுல வந்து BASன்னு இருக்கு. இதையுமே கூகுள் டிரான்ஸ்லேட்ல தான் போட்டேன். மேல வந்து சின்னதா இருக்கு லெட்டர்ஸ்லாம். இதுல எய்மிங் ஃபார் எஸ்ன்னு இருக்கும். ஸோ பில வந்து கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு லிமிட்டடா இருக்கு. ஏ வந்தீங்கன்னா அதுக்கு லிமிட்டடா, எஸ் வந்து இருக்கிறதுலே டாப் பவர் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எப்படின்னா இந்த பவர் வச்சு விளையாண்டோம்னா அப்கிரேட் ஆகிற மாதிரி BA அதுக்கப்புறம் எஸ்ன்ற மாதிரி அப்படிதான் இருக்கணும். எப்படி சொல்றேன்னா பில இங்க வச்சிருக்க போது வெறும் ரெஸ்கியூ ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டிரான்ஸ்லேட்ல போட்டதுதான் இதுவும். அதுக்கப்புறம் ஏல பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்கியூ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹெல்த் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பீட்டா வெர்ஷன்றதால தெரியல, இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு. இந்த மாதிரி தான் எல்லா பவருக்குமே ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர். இது வரைக்கும் வந்து பீட்டால வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கே வந்து எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்கு, எக்ஸ்ட்ரா அதுக்கு பவர் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு பாட்டை கொல்றேன், சைட்ல கில் ஃபீட் பாத்தீங்கன்னா நான் என்ன பவர் எடுத்துட்டு வந்தனோ அந்த பவரும் கூட வந்து அந்த ஏன்னு போட்டிருக்கு. BASN 3 லெவல் பார்த்தோம்ல, ஏன்னு போட்டிருக்கு, ஏன்னு காட்டுது. ஸோ இது பீட்டான்றதுனால எல்லாருக்கும் ஏ காட்டுதுன்னு நினைக்கிறேன். இது ஓகே எனக்கு அப்புறம் வரும். இன்னொரு கில் ஃபீட் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் அவன் ஏதோ ஒரு பவர் எடுத்திருக்கான், அந்த பவர்ல ஏன்னு சொல்லிட்டு காட்டுது. அதுக்கப்புறம் நான் வெளியே இந்த டிடெக்ஷன் பவர் எடுத்துட்டு வந்தேன். அது வந்து ஆட்டோ ஹிட் மார்க் கூடயே தான் காட்டுது. இது நார்மலா சுட்டாலே ஆட்டோ ஹிட் மார்க் காட்டும், என்னன்னு தெரியல பீட்டான்றதுனால இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் மேப்ல பாத்தீங்கன்னா 2 இடம் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. வேற எதுவுமே இன்னும் மேப்ல ஆட் பண்ணல. ஆனா அந்த இடத்துலயும் போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சோ அடுத்த பீட்டால தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட் எடுத்துட்டு போனா பெட்டு கூட வரும்ல, அந்த மாதிரி இது வருது. நான் இது பர்ச்சேஸ் பண்றது பீட்டான்றதுனால இன்னும் எதுவும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண மாதிரி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. இது என்னன்னு தெரியல. மேட்ச் ஃபுல்லா கூட தான் வருது, ஹோம் போனாலும் வருது, எங்க போனாலும் கூடயே வருது. அதுக்கப்புறம் செத்துட்டீங்கன்னா கடைசியா அப்படிதான் வரும் ஸ்கிரீனு. இந்த மாதிரிதான் வருது. பார்க்க இதெல்லாம் நல்லா இருக்கு. உள்ளதான் வந்து ஒயிட் கலர்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பவர் எடுத்துட்டு வந்தோமோ காட்டுது. அதுமாதிரி லெஃப்ட் சைட் கார்னர்ல கீழே தான் எல்லாமே காட்டுது. அது ஓபன் பண்ணோம்னா என்ன கிடைச்சதோ வந்து எல்லாமே கலெக்ட் ஆயிடுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்னா எதுவும் இப்படிதான் வருது பார்க்க. ஜிடி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th February வரும். அதுக்கப்புறம் 12th February வந்து இந்த கோல்டன் மூன் ஈவெண்ட் இருக்கு. இது ஆல்ரெடி நமக்கு கோல்டன் மூன் பஜார்னு சொல்லிட்டு நம்ம பப்ஜிக்கு வந்துச்சு, அதுவுமே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் 13th February பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாஸ் வந்துடும். இந்த போனஸ் பாஸ்ல ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து 2 ஃபார்ம் இருக்குல்ல, அதுல ஒரு ஃபார்ம் வந்து இப்படித்தான் இருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா பகி அப்கிரேடபிள் வருது. அதுக்கப்புறம் 14th February பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்பின் வந்துடும். இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருக்கோம் நம்ம. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா P90யோட அப்கிரேடபிள் ஸ்கின்னு. ஸோ இதுவே லக்கி ஸ்பின்ல தான் வரப்போகுது. ஸோ இது வேணும்னா லக்கி காயின் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20 February வந்து நமக்கு புது கில்ட் அந்த M4 வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா March 6th அன்னைக்கு நமக்கு ஆனிவர்சரி கிரேட் வந்துடும். ஸோ அதுல ஃபுல் M4 வரப்போகுது. கிளேஷியர் இப்போ வருதா இல்ல அதுக்கப்புறம் வருதான்னு தெரியல. ஆனா ஆக மொத்தம் இந்த கில்ட்ல 2 M4 ஒரு ஃபுல் M4 இந்த அப்டேட்லயே வரப்போகுது. இது லாஸ்ட் டைம் வந்தது கோல்டன் மூன் ஈவெண்ட்டுக்காக பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி நான் ஆல்ரெடி காட்டிருக்கேன்ல, அது ஃப்ரீன்னு போட்டிருக்கேன், அந்த ட்ரெஸ் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் மூன் ஷோ டவுனு, இதுல யார் அதிகமா வந்து இது பண்ணி வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்ம தெளிவா பார்க்கலாம். லாஸ்ட் டைம் இந்த லாபி தீம் கொண்டு வந்தானுங்க, செம்மையா இருக்கும். இந்த லாபி தீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி ஏதாச்சும் வரும்னு தான் நினைக்கிறேன். கார்ட்ஸ் எல்லாம் பிளெஸிங் கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதை வச்சு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டிஷ் கிரியேட் பண்ணி அதுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். தென் யூசி ரிபேட் வச்சு ரிவார்ட்ஸுமே வந்துச்சு. ஸோ என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆனிவர்சரி கிரியேட்ல என்ன வரப்போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் டைம் இந்த க்ரோஸா யூபிலாம் வந்துருந்துச்சு, மேபி டிபி கூட வந்துருந்துச்சு. ஸோ எது வரப்போகுதுன்னு தெரியல. மேபி இதெல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. M4 ஸ்கேரல், ஆனிவர்சரி யூபி,
அதுக்கப்புறம் இந்த எப்சான் ஒண்ணு இருக்கு. ஸோ இதுவுமே இது 3rd ஆனிவர்சரிக்கு வந்தது. ஸோ இதுவுமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் இது ஆனிவர்சரி கிரேட்ல வரல. ஸோ இதுவுமே வந்தா வரலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஆல்ரெடி வந்து பிரைஸ் பார்ட்ஸ் இந்த கம்மி பிரைஸ்க்கு எப்படி வாங்குறது, அப்புறம் பிரைஸ் பார்ட்ஸ் பின்னு, புது ஹீல் டெஸ்ட் பின்னு, இது மாதிரி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, பிளேலிஸ்ட்லயும் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி நல்ல நல்ல வால் மேப்ஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ட்ரைனிங்க்கு நல்ல மேப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. யூசப் ஈவெண்ட்லயும் ஒரு ட்ரிக் இருக்கு, அதுவே வீடியோ போட்டிருக்கேன். அதுவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ 4.3 அப்டேட் அடுத்த பீட்டா வந்ததுக்கப்புறம் எது எது எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியரா வீடியோ வந்துடும். ஸோ லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா மாமே.